அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் கூறி, ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்துண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்ற விவேக சிந்தாமணியின் பாடலுடன் இன்றைய தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளில் அருமையானது ஒரு பட்டிமன்றம். சர்க்கரை பொங்கலா வெண்பொங்கலா? ஐயா, இதுக்கு என்ன அர்த்தம்? சர்க்கரை பொங்கலா வெண்பொங்கலானா என்ன அர்த்தம்? ஆரோக்கிய உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா எதை சாப்பிடணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பசித்து புசி என்பது பழமொழி. பசிச்ச பிறகுதான் சாப்பிடணும். இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த பழமொழியே மாறி போச்சு. இன்னைக்கு சக்கரை பொங்கலை பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லி அழகா நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே நெய்யை கையளவு ஊத்தி, இன்னைக்கு நெய்ய விற்கிற விலையில கையெல்லாம் ஊத்த முடியுமாயா? கையெல்லாம் ஊத்தி முந்திரி பருப்பு வறுத்து மணக்க ஏலக்காய போட்டு அப்படியே வச்சு பார்க்கதான் முடியும். பிரசாதமா ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுக்கணும். ஏன்னா நிறைய சாப்பிடலாம்ல. நீங்க தானே அரை கிலோ அரை அளவு போட சொல்றீங்க. அந்த அளவு போட மாட்டோம், ஓரளவு தான் போடுவோம். அதுதான் சர்க்கரை வெண்பொங்கலோட சிறப்பு. சக்கரை பொங்கலை பார்த்துக்கிட்டே இருக்கதான் முடியும். வயிறு நிறைய சூப்பர் சூப்பர் சூப்பர். சக்கரை பொங்கலை சாப்பிட்டா உடனே அடுத்த நிமிஷம் பசி எடுக்குங்கய்யா. அதுதான் யாரும் மறுக்க முடியாத உண்மை. ஆனா அதுக்கு என்ன செய்வீங்க? ஏன் இனிப்பு காரம் வச்சாங்க? வெறும் இனிப்பை மட்டுமே சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதானே? இனிப்பு சாப்பிட்டா திகட்டும், இது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அடுத்து ஒரு காரத்தை கொண்டு வராங்க. அம்மா இவ்வளவு அழகா பேசினாங்க. சக்கரை பொங்கலுக்கு விதவிதமா பேர்லாம் வச்சாங்க. ஆனா சக்கரை பொங்கலை கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வெண்பொங்கலை கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறாங்க. பையன் திறந்து பார்த்தா அம்மா பையில என்ன இருக்கும் தெரியுமா? வெறும் மாத்திரை மருந்துகள் தான் இருக்கும். அந்த மாத்திரையை போடுறதுனாலதான் அவங்க அந்த மாத்திரையை போடுறதுனாலதான் இங்க வந்து இவங்களால என்ன செய்ய முடியுது? பேச முடியுதுங்க. சக்கரை பொங்கலை பார்த்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நிக்கவே முடியாது அவங்களால. கூட்டத்துல கட்டிச்சு அவங்க கூடாது உண்மையதான சொல்லணும், வேற வழி இல்லைல்ல. அதனால பேசுறது எல்லாம் சக்கரை பொங்கல் இன்னைக்கு பேசலாம். ஆனா சாப்பிடறதெல்லாம் வெண்பொங்கலை மட்டும்தான் சாப்பிடணும். உணவே மருந்துன்னு அந்த காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு மருந்தே உணவா மாறி போகுது. அதான் உண்மை. எல்லாரும் மாத்திரை சாப்பாடு சாப்பிடுறாங்களோ இல்லையோ, காலையில 2 இட்லி அதுக்காக 4 மாத்திரையை பக்கத்துல வச்சுட்டு தான் சாப்பிட வேண்டியது. இப்படி இருக்கேல நான் சக்கரை பொங்கலை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து மறுக்க அது முடியாதுமா. வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம். ஆனா அதுதான் வாழ்க்கையவே மாற்றுது. அதனால மறந்துடாதீங்க. ஏசி அறையே உலகம், கைபேசியே உறவு, பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கை. மனிதநேயம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த காலத்துல வெண்பொங்கலையும் அதை யோசிப்பாங்க. தீதும் நன்று பிறந்தர வாரா என்பது கடியன் பூங்குன்றராயின் வாக்கு. நல்லது கேட்டது நம்மளாலதாங்க வருது. ஏன் வாய் அடக்கமா இருந்தா ஏன் வருது? வேணாம், சக்கரை பொங்கலை சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்பூனை சாப்பிட பிரசாதம் தாங்கய்யா. இறைவனை தமிழர் திருநாள் எதுக்காக வைக்கிறாங்க? இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விழா வைக்கிறாங்க. கோயில்ல எதுக்காக வைக்கிறாங்க? பிரசாதமா கொடுக்குறாங்க. ஏன் நிறைய சக்கரை பொங்கலை வாங்கி அப்படியே வச்சு காலையில் சாப்பாடு ஃபுல்லா முடிச்சிடலாமா? முடியாது உங்களால. அதனால இன்பம் வந்தால் மகிழ்தலும் வேண்டாம், துன்பம் வந்தால் வாழ்க்கையை நிறுத்தலும் வேண்டாம். அறுசுவை என்பது அழகான ஒரு உணவு. நெல்லிக்காய் என்பது அரிசுவை உணவு. இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு என்ற 6 சுவைகளும் உள்ளது. அதே மாதிரிதான் நம்ம வெண்பொங்கல்ல இனிப்பு இல்லையான்னு கேட்டாங்க. இனிப்பு இருக்கு. அந்த பாசி பருப்பும் அந்த முந்திரி பருப்பும் சேர்ந்தா ஒரு விதமான சுவை ஏற்படும். அதுதான் என்னது? இயற்கையான ஒரு இனிப்பு சுவை. அது உப்பும் இருக்கு. மிளகு என்பது உடம்புக்கேற்ற ஒரு உணவு. அடுத்து சீரகம், அகத்தை சீராக்கக்கூடியது சீரகம். இவ்வாறு அறுசுவைகளையும் சேர்ந்ததுதான் ஒரு வெண்பொங்கல். அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பார்க்கறதுக்கு வேணா சக்கரை பொங்கல் நல்லா இருக்கும். நல்லது சொன்னா இந்த காலத்துல யாரையா கேக்குறா? சூப்பர். வருஷத்துல ஒரு நாள் தான் பொங்கல் திருநாள் வரும். கொஞ்சோடு சாப்பிடும், ஒண்ணும் செய்யாது. 4 மாத்திரை சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லி உசுப்பேத்திதான் நீங்க சாப்பிட்டு மாத்திரையை போட்டு வந்துருக்காங்க. அம்மா பையில எப்பயுமே என்னது மாத்திரை சரியா இருக்கும். 6 நாள், அதாவது 6 நாள் அல்வா. ஒரு நாள் அல்வா சாப்பிட்டாலே தாங்கல. இது 6 நாள் அல்வாமா. அல்வாவுக்கு எவ்வளவு நெய் ஊத்தணும்? அது அல்வாவை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சக்கரை பொங்கலைங்க. நாங்க வெண்பொங்கல் அந்த அளவு தான் கொண்டு வரல. ஆனா உண்மையா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, வெண்மையா இருக்குங்கய்யா. வெண்மைனா மன தூய்மை இல்லையா? அதனால எப்பயுமே நான் வெண்பொங்கலை சாப்பிட்டுட்டு நான் மாத்திரை போட்டேன் எனக்கு உடம்பு முடியல இருக்காங்களா? சொல்லிருக்காங்களா? கிடையாது, என்னைக்குமே கிடையாது.
அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. வெண்பொங்கலை வடிச்சு நல்லா சாப்பிடலாம். ஆனா சக்கரை பொங்கலை போதுமா, போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி நிறுத்ததான் சொல்லுவாங்க எல்லாருமே. இன்னைக்கு சுகர் வராதுன்னா எல்லாரும் பிறந்த குழந்தைகளுக்கும் சுகர் வந்துருச்சு. இவங்க சொல்றாங்க வெள்ளை சீனி போட்டாதான் அப்படியும் பொங்கல் வைக்கிறாங்களோ ஒரு சிலர் தெரியல. ஆனா இது போட்டுதான், வெள்ளம் போட்டுதான் நம்ம வந்து சுகர் இது வைப்போம், பொங்கல் வைப்போம். ஆனா வெள்ளம் போட்டாலுமே இன்னைக்கு சுகர் வருதுங்க, அதுதான் உண்மை. அதனால எல்லாருமே பார்த்து சாப்பிடுங்க, பத்திரமா சாப்பிடுங்க. சக்கரை பொங்கலை கொஞ்சம் குறைச்சே சாப்பிடுங்க, வெண்பொங்கலை கொஞ்சம் தூக்கலாவே அதிகமாவே சாப்பிடுங்க. வெண்பொங்கல்ன்றது ஒரு பிரியாணி மாதிரி. டாக்டர் ஒரு மருத்துவர் கூட. சூப்பர் பொங்கல் வந்து ஒரு பிரியாணி மாதிரி அப்படியே சொல்லிட்டோம். சக்கரை பொங்கல் வந்து ஒரு சம்பவம் மாதிரிங்க. ஏதோ ஒரு வெள்ளத்தை போட்டோமா அது பாயசம் ஆகுதா இல்ல பொங்கல் ஆகுதான்னு அது அவங்க கையில தான் இருக்கு. வெண்பொங்கல் அப்படிலாம் கிடையாது. நாங்க எப்பயுமே தூய்மையா இருப்போம், உண்மையா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். அதுதாங்க இன்னைக்கு தலைப்பே கொடுத்தாங்க. அதாவது விக்கிற விலையில இன்னைக்கு நெய் வாங்கி யாராலையுமே என்ன செய்ய முடியாது, ஊத்தவே முடியாது. ஆனா நாங்க அழகா பாசி பருப்பை வறுத்து முந்திரி பருப்பை போட்டு அதுல நம்ம வந்து பச்சரிசியை போட்டு ஒரு வெண்பொங்கலை வச்சு அம்மா சொன்ன மாதிரி சாம்பாரை ஊத்தி எல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிடலாம். வெறும் சக்கரை பொங்கலை வச்சுட்டு என்ன சாப்பிடுவீங்க, நிப்பாட்டிடுவீங்க. அதுதான் உண்மை. அதனால இன்னைக்கு அழகான ஒரு சிந்தனை பட்டமன்றத்தை கொடுத்து அனைவரையும் ரசிக்க வைத்த எங்களுக்கும் வாய்ப்பளித்த உங்களுக்கு எல்லாம் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நல்லதொரு தீர்ப்பை நம் நடுவர் வழங்குவார் என்ற நம்பிக்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.